வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 24/4/2021 சனிக்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபீட்சமான நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இன்றைய தினத்தில் வெளியாகியுள்ள பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். நாட்டை முடக்க தீர்மானம் இல்லை, அனைத்து நிகழ்வுகளுக்கும் தடை, சுகாதார நடைமுறைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும், ராணுவ தளபதி தெரிவிப்பதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நாட்டில் கோவிட் தொற்று பரவல் மீண்டும் தீவிரமடைந்துள்ள போதிலும் நாட்டை முடக்குவதற்கு தீர்மானிக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் தொற்றாளர்கள் அதிகமாக இனங்காணப்படுகின்ற எச்சரிக்கை மிக்க பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் மாத்திரமின்றி உலக நாடுகள் பலவற்றிலும் தற்போது வைரஸ் பரவல் தீவிரமடைந்துள்ளது. எனவே வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்கான கட்டாய தனிமைப்படுத்தல் காலத்தை மீண்டும் 14 நாட்களாக நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். கோவிட் பரவல் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் ராணுவ தளபதி இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் முதலாவது கோவிட் தொற்றாளர் இனங்காணப்பட்டதை அடுத்து அதிகளவான தொற்றாளர்கள் பதிவாகியுள்ள போதிலும் சகலரதும் ஒத்துழைப்புடன் அதனை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆரம்பத்தில் நாளொன்றுக்கு 500 முதல் 600 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட போதிலும் 2020 டிசம்பர் மாதத்தின் பின்னர் நாளாந்தம் இனங்காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை 150 முதல் 200 பேண முடிந்தது. எனினும் புத்தாண்டு நிறைவடைந்த பின்னர், அதாவது இந்த மாதம் 18 மற்றும் 19 திகதிகளில் நாளொன்றுக்கு சுமார் 300 தொற்றாளர்களும் 21 மற்றும் 22 திகதிகளில் நாளொன்றுக்கு 500 முதல் 600 தொற்றாளர்களும் இனங்காணப்பட்டனர். இவ்வாறான பின்னணியிலேயே குருநாகல் மாவட்டத்தில் அதிகளவான தொற்றாளர்கள் பதிவாகிய பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. மாவட்டங்கள் அடிப்படையில் கொழும்பு, கம்பகா, களுத்துறை, யாழ்ப்பாணம், கண்டி என்பவற்றிலும் அதிகளவான தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த நிலைமை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே சிறியதொரு இடத்தில் பொதுமக்கள் அதிகளவானோர் ஒன்று கூடுவதை தவிர்த்துக் கொள்ளும் அதேவேளை முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட அடிப்படை சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் என அவர் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்கள் அந்த செய்தியில் விரிவாக இடம் பிடித்திருக்கின்றன. கடவத்தை புகையிரத நிலையம் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டது என்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. COVID-19 வைரஸ் தாக்கத்தின் காரணமாக கடவத்து புகையிரத நிலையம் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த அக்டோபர் மாதத்திற்கு பிறகு சுகாதார பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதும் புகையிரத நிலையங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என புகையிரத நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் கசுர சாமர தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்குங்கள், மக்களிடம் அரசாங்கம் கோரிக்கை விடுப்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. நாட்டில் கோவிட் அச்சுறுத்தல் மீண்டும் தலை தூக்கியுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு என சட்ட விதிமுறைகளின்றி மக்களின் ஒத்துழைப்புடன் தற்போதுள்ள நிலைமையை கட்டுப்படுத்த எதிர்பார்ப்பதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்திருக்கிறார். கோவிட் பரவல் தொடர்பான நேற்றைய விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், நாடு தற்போது அபாய நிலையில் உள்ளது. எனவே அதற்கு முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கான சகல வேலைத்திட்டங்களும் அரசாங்கம், சுகாதார அமைச்சு, ஏனைய சுகாதார தரப்புகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எவ்வாறு இருப்பினும் எத்தகைய வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் மக்கள் ஒத்துழைப்பு வழங்கினால் மாத்திரமே அதனை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த முடியும். ஜெர்மன், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் கூட தற்போது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வைரஸ் பரவல் தீவிரமடைந்துள்ளது. எமது அயல் நாடான இந்தியாவிலும் இதே நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் காணப்பட்டதை விட தற்போது உருமாறிய வைரஸ் பரவல் இதற்கான காரணமாகும். இது எமக்கு ஏற்பட்ட சவாலாகும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்கள் அந்த செய்தியில் விரிவாக பிரசுரமாக இருக்கின்றன. இந்தியாவில் நிலை மாற்றமடைந்த கொரோனா இலங்கையில் பரவினால் எதிர்கொள்வது மிக கடினம் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. இந்தியாவில் பரவி வரும் நிலை மாற்றமடைந்த கொரோனா வைரஸ் இலங்கையில் பரவ தொடங்கினால் அதனை எதிர்கொள்வது மிகவும் கடினமாகும். இந்நிலையில் பிரதேச எல்லை கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதுடன் நாடளாவிய ரீதியில் பாடசாலைகள் மூடப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாட்டின் சுகாதாரத்துறை முழுமையாக சீர்குலையும் நிலை ஏற்படும் என ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் நோய் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் ராஜாங்க அமைச்சின் ஆலோசகர் சஞ்சய் பெரேரா தெரிவித்திருக்கிறார். தொழிற்சாலைகள் மாத்திரம் செயற்படுவது அனுமதி அளிக்கும் வகையில் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்கள் பகுதி அளவில் முடக்கப்பட வேண்டும். கடைகள், சந்தைகள் மூடப்படுவதுடன் பிராந்திய எல்லை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும். நாடளாவிய ரீதியில் பாடசாலைகள் மூடப்பட வேண்டும். இவை முன்னெடுக்கப்படாவிட்டால் நாட்டின்
சுகாதாரத்துறை முழுமையாக சீர்குலைந்துவிடும் எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து உருமாறிய COVID-19 வைரஸ் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம், எச்சரிக்கிறது கோவிட் கட்டுப்பாடு குழு என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. நாட்டில் தற்போது இனங்காணப்படும் தொற்றாளர்கள் உருமாறிய புதிய வகை வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். இது முன்னர் காணப்பட்ட வைரஸிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட தன்மையுள்ளது என்பதோடு கடும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுமாகும் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு மருத்துவ பிரிவு பேராசிரியர் நீலிகா மலவிகே தெரிவித்திருக்கிறார். கோவிட் பரவல் தொடர்பான நேற்றைய விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் இந்தியாவில் சிறந்த நிலைமை காணப்பட்டது. நாளொன்றுக்கு சுமார் 11,000 தொற்றாளர்கள் மாத்திரமே இனங்காணப்பட்டனர். அந்நாடு சனத்தொகையுடன் ஒப்பிடும்போது அது மிக குறைவான எண்ணிக்கையாகும். எனினும் கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி, தேர்தல் பிரசாரங்கள் என்பவற்றால் அங்கு மீண்டும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போது இலங்கையிலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பின்னர் துரதிர்ஷ்டவசமாக உருமாறிய புதிய வைரசுடன் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து துறைமுக ஆணைக்குழு சட்டம் மூலம் விசேட மனுக்கள் மீதான விசாரணைகள் நிறைவு என்பதாகவும் செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் சபாநாயகருக்கு வார இறுதி நாட்களில் எழுத்து மூல சமர்ப்பணங்களை மின்னஞ்சலில் சமர்ப்பிக்க ஆலோசனை என்பதாகவும் அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள கொழும்பு துறைமுக நகர பொருளாதார வலய ஆணைக்குழு சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் மீதான விசாரணைகள் நேற்று முடிவடைந்தன. அரசியலமைப்பின் 120வது உறுப்புரையுடன் இணைந்து வாசிக்கப்படும் அரசியலமைப்பின் 121ஆம் உறுப்புரைக்கு அமைய உயர்நீதிமன்றத்தின் அரசியலமைப்பு சார் நியாயாதிக்கத்தை உறுதிப்படுத்தும் வகையில் குறித்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் மனுக்கள் குறித்த உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை மிக விரைவில் சபாநாயகருக்கு அனுப்பி வைப்பதாக விசாரணைகளின் முடிவில் பிரதமர் நீதியரசர் அறிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து ஹரின் கைது செய்யப்படுவாரா? பாராளுமன்றத்தில் கடும் சர்ச்சை என்பதாக கேள்விக்குறியுடன் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அனுரவுக்கு எச்சரிக்கை விடுத்த ராஜாங்க அமைச்சர் கடும் வாக்குவாதம் என்பதாகவும் அந்த செய்தி விரிவாக செல்கிறது. எதிர்க்கட்சி உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோவை குற்றப்புலனாய்வு பிரிவினர் அழைத்துள்ளமை குறித்தும் அவர் கைது செய்யப்படவுள்ளதாக கூறப்படும் காரணி குறித்தும் எதிர்க்கட்சி தலைவர் சபையில் கேள்வி எழுப்பியதை அடுத்து ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடையில் நேற்று கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஹரினை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ய உள்ளதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்திய வேளையில் பாராளுமன்ற உரைக்காக அவரை கைது செய்ய இடமளிக்க மாட்டோம் என அரசாங்கம் வாக்குறுதி அளித்தது. இதேவேளை சபைக்கு முன்னால் வந்த ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுரத்த விரலை நீட்டி அனுரகுமார எம்பியை பார்த்து எச்சரிக்கை விடுத்த நிலையிலும் சர்ச்சை ஏற்பட்டது. இதனை அடுத்து ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கூச்சலிட்டு சபை நடுவே வர முற்பட்ட வேளையில் சபாநாயகர் ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுரத்தவிற்கு எச்சரிக்கை விடுத்து ஆசனத்தில் அமருமாறு 2-3 தடவைகள் வலியுறுத்தினார். இதனையடுத்து ஆளும் எதிர்க்கட்சியினர் சபையில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து பிரஜா உரிமையை பறித்தாலும் போராடுவதை கைவிட மாட்டேன் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. ஜனாதிபதி ஆளும் கட்சியை கடுமையாக விமர்சித்தார் அனுரகுமார திசாநாயக்க. சிஐஏ ஒற்றர்களுக்கு 1300 கோடி ரூபாய் செலவு என்கிறார் என்ற தலைப்பிலும் அந்த செய்தி விரிவாக செல்கிறது. ஜனாதிபதி ஆணைக்குழுவுடனான வர்த்தமானி அறிவித்தலை கூட சரியாக வெளியிட தெரியாத ஜனாதிபதி அதே ஆணைக்குழு மூலமாக எமது பிரஜா உரிமையை பறிக்க நடவடிக்கை எடுக்கின்றார். எமது பிரஜா உரிமையை பறித்தாலும் ஊழல் ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்டத்தை நாம் கைவிடப் போவதில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க சபையில் கூறியிருக்கிறார். கடந்த ஆட்சியில் என்னிடமும் அதிகாரம் இருந்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். உண்மையில் அவ்வாறு என்னிடம் அதிகாரம் இருந்திருந்தால் இன்று சபையில் இருக்கும் பலர் சிறையில் இருந்திருப்பார்கள் எனவும் அவர் கூறியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை மீதான 2ஆம் நாள் விவாதத்தை ஆரம்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியிருக்கிறார். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து என்னிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள என்னை குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்க வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் சபையில் ஒரு சிலர் கூறுகின்றனர். நானும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்னை அழைத்து பாருங்கள். அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீங்களும் பார்க்கலாம். அதேபோல் இந்த ஆணைக்குழுவில் எனக்கு எதிராக வழக்கு தொடர 10 காரணிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அதேபோல் என்னுடைய பிரஜா உரிமை உட்பட இன்னும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிரஜா உரிமையை பறிக்கவும் காரணிகள் முன்வை
ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து விசேட ஆணைக்குழு அமைத்து எம்மை அச்சுறுத்த முடியாது, முடிந்தால் செய்து காட்டுங்கள், ரவ் ஹக்கீம் சபையில் சவால் விடுப்பதாக செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு அமைத்து எம்மை அச்சுறுத்த முடியாது, அதற்கு நாங்கள் பயப்பட போவதில்லை, முடிந்தால் செய்து காட்டுங்கள். அத்துடன் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை சட்டத்தின் ஆட்சிக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஹக்கீம் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று இரண்டாவது நாளாக இடம்பெற்ற 2015 முதல் 2019 நவம்பர் மாதம் 19ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக ஆராய நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து பொது நிகழ்வுகளும் போக்குவரத்துகளுக்கும் கட்டுப்பாடு, கல்வி செயற்பாடுகளுக்கு வரையறை, மே 31 வரை 48 புதிய சுகாதார விதிமுறைகள் வெளியீடு என்பதாக செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. நாட்டில் கோவிட் தொற்று பரவல் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் மே மாதம் 31ஆம் திகதி வரை அமுலாகும் வகையில் 48 புதிய சுகாதார விதிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதற்கமைய ஒரு வீட்டிலிருந்து அத்தியாவசிய தேவைக்காக 2 மாத்திரமே வெளியில் செல்ல முடியும். பஸ் மற்றும் புகையிரதம் போன்ற பொது போக்குவரத்துகளில் ஆசனங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மாத்திரமே பயணிகள் அனுமதிக்கப்பட வேண்டும். கார், முச்சக்கர வண்டி உள்ளவற்றில் 2 மாத்திரமே பயணிக்க வேண்டும். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அலுவலகங்களில் குறிப்பிட்ட ஊழியர்களை மாத்திரமே அழைப்பதற்கும் பெருமளவானோரை வீடுகளில் இருந்து வேலை செய்வதற்கான ஏற்பாடுகளையும் முன்னெடுக்க வேண்டும். கூட்டங்கள், மாநாடுகள் உள்ளிட்டவற்றுக்கு அவை ஏற்பாடு செய்யப்படும் மண்டபத்தில் பங்கு பெற்றக்கூடியவர்களின் எண்ணிக்கையில் 50% மாத்திரமே அனுமதிக்கப்பட வேண்டும். பல்பொருள் அங்காடிகள், சிறு விற்பனை நிலையங்கள், ஆடை விற்பனை நிலையங்கள், வங்கிகள், பொது சந்தைகள், பேக்கரிகள், சிகை அலங்கார நிலையங்கள், அழகு நிலையங்கள் உள்ளிட்டவற்றில் 50% மாத்திரம் அனுமதித்தல், தனிநபர் இடைவெளியை பேணுதல் மற்றும் அடிப்படை சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுவதற்கான வசதிகள் என்பன செய்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நீதிமன்ற கட்டட தொகுதி, சிறைச்சாலை, வைத்தியசாலை உள்ளிட்டவற்றிலிருந்தும் மேற்கூறிய விதிமுறைகள் பின்பற்ற வேண்டும். ஆரம்ப பாடசாலைகளில் 50% மாணவர்கள் மாத்திரம் உள்வாங்கப்படுவதோடு பல்கலைக்கழகங்கள், தனியார் வகுப்புகள் மூடப்பட வேண்டும். திருமணத்தில் 150 பேர், மரண சடங்கில் 25 பேர் மாத்திரமே அனுமதிக்கப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சினால் அறிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து அரசியல் பழிவாங்கல்களுக்கு தமிழர்கள் சிறந்த உதாரணம், கோவிந்தன் கருணாகரம் எம்பி என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. எமது நாடு முன்னைய சிறப்பை அடைய வேண்டுமானால் ஆட்சியாளர்கள் கடந்த கால வரலாறிலிருந்து பாடம் கற்க வேண்டும். வரலாறிலிருந்து பாடம் கற்காத எவரும் மக்கள் போற்றும் அரசு தலைவராக மிளிர முடியாது. இந்த நாட்டில் தமிழர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அரசியல் பழிவாங்கலுக்கு சிறந்த உதாரணம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று 2வது நாளாகவும் இடம்பெற்ற 2015 முதல் 19ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக ஆராய நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து 3,56,000 அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள் கையிருப்பில் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ள போதிலும் அவை எதிர்வரும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் காலாவதியாகிவிடும். எனவே மே மாதம் முதல் வாரத்தில் இருந்து 2ஆம் கட்ட தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் துரிதமாக முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் கோவிட் தடுப்பூசி தொடர்பான ஜனாதிபதி சேனனியின் தலைவருமான லலித் வீரதுங்க தெரிவித்திருக்கிறார். கோவிட் பரவல் தொடர்பான நேற்றைய விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், இலங்கையில் கடந்த ஜனவரி 29ஆம் திகதி முதல் கோவிட் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதற்கமைய இதுவரையில் 9,25,242 பேருக்கு கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. இவர்களில் 5 லட்சம் பேர் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள். தற்போது 3,56,000 தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்கள் அந்த செய்திகள் விரிவாக பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக பிராந்திய செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, இந்தியாவின் நிலைமை இலங்கைக்கும் வரலாம், மக்கள் பொறுப்புடன் நடக்க வேண்டும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர்
எச்சரிக்கை விடுப்பதாக உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மேலதிக செய்திகளாக நேற்று 931 பேருக்கு தொற்று, நாட்டை முடக்கும் தீர்மானமில்லை, மிக வேகமாக தாவும் திரிபடைந்த வைரஸ், மருத்துவர் நீலிகா தகவல், பல்கலையில் மீண்டும் முள்ளிவாய்க்கால் தூவி, புதிய நடைமுறைகளுடன் வெளிவந்தது வர்த்தமானி, சிஐடியால் ஒருவர் கைது, பாடசாலைகளை மூடும் திட்டம் எதுவும் இல்லை, ஹரினின் விவகாரத்தால் நாடாளுமன்றத்தில் களைபெறும், யாழ்ப்பாணத்தில் 12 பேருக்கு தொற்று என பல தலைப்புகளை உள்ளடக்கியதாக உதயன் பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. அதேபோல் வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக நாட்டை முடக்கும் தீர்மானம் இல்லை, கொரோனா அதிகமாகும் பகுதி தனிமைப்படுத்தப்படும், இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவிப்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி யாழ் பல்கலையில் திறப்பு என்ற தலைப்பில் கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் இடம்பிடித்திருக்கிறது. அத்தியாவசிய தேவைகளுக்காக இருவர் மட்டுமே வெளியில் வருவதற்கு அனுமதி, இறுக்கமான புதிய சுகாதார கட்டுப்பாடுகள் வெளியீடு, புலிகளின் பெயரில் அடையாள அட்டை தயாரித்த நபர் வவுனியாவில் கைது, பாரதத்தில் கொரோனா உக்கிர தாண்டவம், ஒவ்வொரு நாளும் 3 லட்சம் புதிய தொற்றாளர்கள், சாவகச்சேரியில் குடும்பஸ்தரை வழிமறித்து சங்கிலி அபகரிப்பு, நாடு தற்போது அபாய நிலையில், அமைச்சர் கெஹலிய, யாழ்ப்பாணத்தில் மேலும் 12 பேருக்கு கொரோனா, இலங்கையில் காற்றில் பரவும் புதிய வகை கொரோனா, அதிக இளம் வயதினரை தாக்குகிறது, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அசேல குணவர்த்தன, இலங்கையில் நேற்று 931 தொற்றாளர்கள், இன்னொரு பிரபாகரனை உருவாக்க அரசு முயற்சிக்கிறதா, நாடு முழுவதும் பாடசாலைகளை 3 வாரங்களுக்கு மூடுவதற்கு ஆராய்கிறோம், ராஜாங்க அமைச்சர் சுந்தர்சினி தெரிவிப்பதாக பல தலையங்கங்களை உள்ளடக்கியதாக இன்றைய வலம்புரி பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. அதேபோல் காலைக்கதிர் பத்திரிகையில் அபாய கட்டத்தில் இலங்கை, இம்முறை கொரோனாவை அடக்க மக்களின் ஒத்துழைப்பை வேண்டும் என அரசு கோரிக்கை என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அசுர வேகத்தில் கொரோனா தொற்று, நேற்று மாத்திரம் 931 பேர் அடையாளம், நாட்டை முடக்கும் முடிவு இல்லை, ஆனாலும் விழிப்பாக இருங்கள், ராணுவ தளபதி வேண்டுகோள் என பல தலைப்புகளை உள்ளடக்கியதாக இன்றைய காலைக்கதிர் பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. 5 கிராமங்கள் தனிமைப்படுத்தல் முடக்கப்பட்டது, ரயில் நிலையம் என்ற தலைப்பிலும் மேலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வீட்டிலிருந்து 2 மாத்திரமே வெளியில் செல்வதற்கு அனுமதி, புதிய சுகாதார அறிவுறுத்தல்கள் வெளியீடு என்பதாகவும் பல தலையங்கங்கள் இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையில் இடம் பிடித்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் உருமாறிய கொரோனா வைரஸ் வேகமாக பரவும் அபாயமுடையதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் காரணமாக மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். அது மாத்திரமன்றி அடுத்து வரக்கூடிய 2 வாரங்கள் எச்சரிக்கை மிக்கவையாக தெரிவிக்கப்படுகிறது. அதனை பிரதிநிதித்துவப்படுத்தியதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. அதே போல் லங்காதீப பத்திரிகையில் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதனை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இன்றைய லங்காதீப பத்திரிகை பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் இருக்கிறது. இனி அடுத்ததாக மலையக செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்தாலும் மலையக தாய்மார் கௌரவமாக வாழ்பவர்கள், ராஜாங்க அமைச்சர் பாராளுமன்றில் மன்னிப்பு கோர வேண்டும் என்கிறார் வடிவேல் சுரேஷ் என்ற தலைப்பில் செய்தி ஒன்றிடம் பிடித்திருக்கிறது. மலையக தாய்மார் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களாக இருந்தாலும் கௌரவமாக வாழ்பவர்கள், அவர்கள் மலையகத்தில் கல்வி மான்களை உருவாக்கியவர்கள், அவர்கள் அளித்த வாக்குகளினால் தான் பல தலைவர்கள் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். அப்படி இருக்க மலையக தாய்மாரை தரம் தாழ்த்தி பேசிய ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் பாராளுமன்றத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும், இல்லாவிட்டால் அவருக்கு எதிராக மலையகம் முழுவதும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற 2015 முதல் 2019 நவம்பர் மாதம் 19ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இனி அடுத்ததாக இந்திய செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். மராட்டிய மாநிலத்தில் தொடரும் சோகம், ஆஸ்பத்திரியில் பயங்கர தீ விபத்து, 13 கொரோனா நோயாளிகள் கருகி சாவு, பிரதமர் மோடி ராகுல் இரங்கல் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. இந்தியாவிலேயே மராட்டியத்தில் தான் கொரோனா பாதிப்பு அதிக உச்சத்தில் இருக்கிறது. அந்த மாநிலத்தில் தற்போது சுமார் 7 லட்சம் பேர் நோய் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் அனைத்து ஆஸ்பத்திரிகளிலும் கொரோனா நோயாளிகள் நிரம்பி வழிகின்றனர். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது அங்கு பெரும் சவாலாக உள்ளது. இந்த நிலையில் மும்பையில் இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள
பால்கர் மாவட்டம் விராலில் விஜய வல்லப் என்ற தனியார் ஆஸ்பத்திரி இருக்கிறது. 4 மாடிகளை கொண்ட இந்த கட்டிடத்தில் 90 பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த தீ விபத்தின் காரணமாக 13 கொரோனா நோயாளிகள் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரத்தில் மராட்டிய மாநிலத்தை பொறுத்தவரையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் கொரோனாவுக்கு பயன்படுத்தக்கூடிய ரெம்டெசிமர் மருந்தும் போதாது இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் காரணமாக இந்தியா தற்போது பாரிய சவால்களை கொரோனாவின் காரணமாக எதிர்கொண்டு வருகின்றது. இனி அடுத்ததாக சர்வதேச செய்தி அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் வறிய நாடுகளில் 0.3% கொரோனா தடுப்பூசி மருந்துகள் மட்டுமே ஏற்றப்பட்டுள்ளன உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவிப்பு என்பதாக செய்தி ஒன்றிடம் பிடித்திருக்கிறது. கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதற்கான தடுப்பூசி மருந்துகள் வறிய நாடுகளை சென்றடையாத நிலையில் தொடர்ந்து காணப்படுவது குறித்து உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் கப்ரியஸ் நேற்று வெள்ளிக்கிழமை கண்டனம் தெரிவித்துள்ளார். குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசி மருந்துகள் கிடைப்பனவாவதை உறுதிப்படுத்தும் கோவேக்ஸ் தடுப்பூசி மருந்துகள் பகிர்வு திட்டம் முன்னெடுக்கப்பட முதலாவது ஆண்டை குறிக்கும் வகையில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. உலகளாவிய ரீதியில் இதுவரை சுமார் 90 மில்லியன் தடுப்பூசி மருந்துகள் ஏற்றப்பட்டுள்ளதுடன் அந்த தடுப்பூசி மருந்துகளில் 81% உயர் வருமானம் மற்றும் பெரும் நாடுகளிலேயே ஏற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் குறைந்த வருமானம் பெறும் நாடுகளில் 0.3% தடுப்பூசி மருந்துகளை ஏற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு சர்வதேச செய்தியாக லிபிய கடற்கரைக்கு அப்பால் மிதவை படகு கடலில் மூழ்கி விபத்து 100 குடியேற்றவாசிகள் பலியாகி இருக்கலாம் என அச்சம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்றிடம் பிடித்திருக்கிறது. லிபிய கடற்கரைக்கு அப்பால் குடியேற்றவாசிகளை ஏற்றி சென்ற ரப்பர் மிதவை படகொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 100க்கும் மேற்பட்ட குடியேற்றவாசிகள் கடலில் மூழ்கியுள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் உயிரிழந்துள்ளதாக அஞ்சப்படுவதாகவும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தொண்டு ஸ்தாபனத்தை சேர்ந்த குழுவினர் தெரிவித்திருக்கின்றனர். அந்த படகில் 130 பேருக்கும் அதிகமானோர் இருந்ததாகவும் லிபியாவுக்கு அப்பால் சர்வதேச பரப்பில் அந்த படகு இருந்த போதிலும் அதிலிருந்து உதவி கோரி அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் ஐரோப்பிய மனிதாபிமான குழுவான SOS கூறுகிறது. இந்த நிலையில் அந்த படகில் பயணித்தவர்களை தேடும் நடவடிக்கையில் மீட்பு பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மத்திய தரைக்கடல் பிராந்தியத்தில் இந்த வருடம் இடம்பெற்ற படகு விபத்துகளில் சுமார் 350 குடியேற்றவாசிகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இனி அடுத்ததாக இன்றைய நாளில் வெளியாகியுள்ள ஆஸ்திரிய தலையங்க செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். வீரகேசரி பத்திரிகையின் ஆஸ்திரிய தலையங்க செய்தியாக பாரதூரமான நிலைமையை நோக்கி வைரஸ் பரவல் என்ற தலைப்பில் செய்தி ஒன்றிடம் பிடித்திருக்கிறது. நாட்டில் மீண்டும் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்து வருவதை காண முடிகிறது. நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் புதிதாக தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். அது மாத்திரமன்றி புதிய கொத்தணிகளும் உருவாவதற்கான அவதானமும் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் இந்த எச்சரிக்கை காரணமாக நாட்டில் சில பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கடந்த புத்தாண்டு பண்டிகை காலத்திற்கு பின்னரான நிலையிலேயே இவ்வாறான அதிகளவான தொற்றாளர்கள் நாடளாவிய ரீதியில் அடையாளம் காணப்பட்டு வருகின்றமையை காண முடிகிறது. இந்த நிலையில் இவ்வாறு தொடர்ச்சியாக தொற்றாளர்கள் அதிகரித்து வருவதன் காரணமாக சகலரும் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி சுகாதார ரீதியில் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை உரிய முறையில் முன்னெடுக்க வேண்டியது மிக அவசியமாகும். இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் குளியாப்பட்டி போலீஸ் பிரிவு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் குருநாகல் பகுதியில் 3 கிராம சேவகர் பிரிவுகள் நேற்று காலை முதல் முடக்கப்பட்டன. குறிப்பிட்ட பல பிரதேசங்களில் குறிப்பிடத்தக்க வகையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்ற நிலையில் குறிப்பிட்ட பகுதிகள் முடக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவலுடன் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.